தூள் கிளப்பிட்டாரு. வேட்டையன் கிளம்பி வந்துட்டாரு. வேட்டையன் வேட்டையன் வேட்டையன்னா இதுதான். அதான் நடிப்பு தலைவா ரஜினி ரஜினி தலைவா நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தலைவன் தான். அதை அடிச்சுக்க ஆளு யாருமே கிடையாது. அனிருத் வந்து டக்குன்னு வந்து கூப்பிட்டோன்னே ஆடினது ரொம்ப நல்லா இருந்தது. என்னால சொல்லவே முடியல. வேர்ட்ஸே கிடையாது. அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. என்னைக்குமே தலைவருக்கோசம் உயிரை கொடுக்குற மனுஷன் வரலாம். நாங்க வந்து அனிருத் பர்சனலா பார்த்தோம். அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. கதை வந்து தளபதி படத்தை பத்தி அதிகமா சொல்லிட்டு இருக்காரு. என் தலைவன் வேற மாதிரி பண்ணா போல, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு இது மாதிரி யாரா போல இந்த வயசுல காப்பரா கொடுப்போம், எங்கனாலும் காப்பரா கொடுப்போம், எங்குமே காப்பரா கொடுப்போம். அதான் நடிப்பு டீசர்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்குது. அதெல்லாம் அல்டிமேட் தான் தல. தலைனாலே அல்டிமேட் தான் தல. தளபதி வேற. கதை வந்து தளபதி படத்தை பத்தி அதிகமா சொல்லிட்டு இருக்காரு தல. நீங்க சொல்ற விஜய் படம் இல்ல, அவரோட தளபதி படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அல்டிமேட் வேட்டை உண்டு. வேட்டையன் தூள் கிளப்பிட்டாரு. வேட்டையன் கிளம்பி வந்துட்டாரு. வேட்டையன் வேட்டையன் வேட்டையன்னா இதுதான். இந்த என்ட்ரியில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த எனர்ஜில தான் நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் 8 வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். சாரை பார்த்துதான் வளர்ந்தேன். சாரை பார்த்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமையும் வாழ்வேன். குட்டி கதை இல்லைங்க அவர் சொன்னது. உண்மையான ரீசன், உண்மையான வாழ்க்கை. ஒரு குடும்பம், கஷ்டப்படுற குடும்பம் துணிஞ்சு ஏதாவது சூசைட் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு குடும்பத்துக்கு நல்ல எனர்ஜி டானிக். அமிதாப் பச்சன் 64 வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னைக்கு வந்து குடும்பத்தை இது பண்ணாரு. நீங்க எந்த வயசா இருந்தாலும் முன்னாடி போடுங்க, முன்னாடி வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. தைரியமா செயல்படுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்ன்ற ஒரு எனர்ஜி எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுதான் மனசலாயம். இதான் ப்ரோ ஹைலைட். அனிருத் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலு. ரஜினி சார் அவரோட ஸ்பீச் எப்பவும் போல நல்லா இருந்துச்சு. ஆனா சவுண்ட் செம்ம சவுண்ட் இன்னைக்கு பயங்கரம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்ன சொன்னாரு, தலைவா ரஜினி ரஜினி தலைவா என்ன சொன்னாரா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாங்க காப்பரா கொடுப்போம், எங்கனாலும் காப்பரா கொடுப்போம், எங்குமே காப்பரா கொடுப்போம். தலைவா ரஜினி ரஜினி தலைவா. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலா ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல மியூசிக் வந்து மியூசிக்ல சூப்பரா போட்டிருக்காங்க. அண்ட் நாங்க வந்து அனிருத் பர்சனலா பார்த்தோம். அது ரொம்ப எக்ஸைட் ஆச்சு. ஆக்சுவலி சூப்பரா இருந்துச்சு. வைபா இருக்கு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா செமையா இருக்கும், சூப்பரா இருக்கு. என் தலைவன் வேற மாதிரி பண்ணா போல, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு இது மாதிரி யாரா போல இந்த வயசுல பிரபுதேவாலே அவர் பேட்டி குத்துக்கிறா போல. தலைவன் 72 வயசுல ஆடுறா போல பாரு ஆட்டம். அந்த ஆட்டத்தை பார்த்து என்னால ஆட முடியல, நான் ஏங்கி நிக்கிறேன். என் தலைவனோட ஆட்டத்தை ஆட முடியாம அந்த அளவுக்கு ஆடிக்கிறா போல. நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தலைவன் தான். அதை அடிச்சுக்க ஆளு யாருமே கிடையாது. ஆனா பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு ஷார்ட் அண்ட் இதுவா அவரு சொல்லியிருக்கா போல. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு பணம் தான் முக்கியம்னு அருமையா சொல்லியிருக்காரு. பாவீங்களா, பணத்தை நல்லா சம்பாதிங்கடா அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. சூப்பரா இருந்துங்க. தலைவரோட ஸ்பீச் தான் ஹைலைட். எல்லாத்துலயும் அதான் சொல்றேன். தலைவர் இந்த ஸ்டேஜ்ல சொன்னது என்ன தெரியுங்களா, எல்லாருக்கும் தன்னம்பிக்கை பூஸ்ட். எந்த ஒரு மனிதனும் உழைச்சினே இருக்கணும். உங்களை எவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் சரிதான், உழைச்சினே இருக்கணும். வாழ்க்கை எப்போ வேணாலும் மாறும். அதுக்கு நீ வந்து கரெக்டா அதுக்கு நீச்சல் வச்சு போறதுக்கு ரெடியா இருக்கணும். அதான் அவர் சொன்னது, அவர் ஹைலைட்டே. ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியோ லான்ச் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட், அதுவும் தலைவரோட ஆடியோ லான்ச் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறவரை நேர்ல. சோ அந்த டான்ஸோட அனிருத் வந்து டக்குன்னு வந்து கூப்பிட்டோன்னே ஆடினது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அது ஒரு பவர் பேக்டா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இது வரைக்கும் பார்க்காத
எதிர்பார்க்காத ஒரு தலைவரை நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறோம் மூவில. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த தலைவரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர், லைக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சொன்னார் இல்லைங்க, சொன்னாங்க. நான் சொல்றதை விட நீங்க டெலிகாஸ்ட்ல பாருங்க. பிகாஸ் நான் சொல்றதை விட இந்த தலைவரே சொன்னாதானே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்தது, இன்ஸ்பைரிங்கா இருந்தது ஆக்சுவலா. ஸோ நம்ம எல்லார் லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா லைக் அவங்க மென்ஷன் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, லைக் இது ஒரு ஃபுல் பேக்டா இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான். ஸோ தலைவரை நம்ம டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். ஸோ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆடியோ லான்ச். ஞானவேல் சார் ஆகட்டும், அவங்க டீம் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்ட், ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க எங்களை. நான் ஒரு குட்டி ரோல் பண்ணிருக்கேன். ஐம் சோ பிளெஸ்ட். எனக்கு உள்ள இருந்த எனர்ஜி வந்து என்னால சொல்லவே முடியல, வேர்ட்ஸே கிடையாது. அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. இல்ல தலைவரோட ஸ்பீச், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாசிட்டிவிட்டிக்கு வந்து ஈக்குவல் எதுவுமே இல்ல. எனர்ஜினா தலைவர்னா எனர்ஜி. ஆமா, அது லைவா பார்த்தது என்னால இன்னும் அதுல இருந்து வெளியவே வரவே முடியல எனக்கு. ஆமா, இது வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு மஸ்டான ஒரு ஸ்டோரி. நீங்க எல்லாருமே கண்டிப்பா எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. இது கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் அக்டோபர் 10th அன்னைக்கு பாருங்க. சிம்பிளா சொல்லிடுறேன். சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்துல சாணக்கியத்தனமும் சாமர்த்தியமும் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. எல்லாருமே ராணா வந்திருந்தாரு, ஸோ மஞ்சு வாரியர் மேம் வந்திருந்தாங்க. தலைவர் இப்போ போல நம்ம ஸ்பீச் வந்து சூப்பராக பண்ணிட்டாரு. சுபாஷ்கரன் சார், ஞானவேல் சார் எல்லாமே வந்திருந்தாங்க. முக்கியமாக சொல்ல போனால் தலைவர் அந்த அவரோட தனிப்பட்ட ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே போல கரெக்டாக கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு குட்டி கதை சொன்னார். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம சிரிச்சுட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வெளியே வந்துருங்க, சிரிச்ச மூஞ்சோட வெளியே வந்துருங்க. தலைவர் அதான் சொல்லியிருக்காரு. யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்க சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ பேரண்ட்ஸ் சின்ன பசங்களை கொஞ்சம் கரெக்டாக வளர்க்கணும், நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ வர ஜென்ரேஷன்ஸ் பற்றி தான் அவங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி அவரோட இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டைல், மேனரிசம் எல்லாம் பற்றி பேசினார். அனிருத் வேற லெவல் பண்ணுற தலைவருக்கு பிஜேபி. ரக்ஷன் முக்கியமாக சொல்ல போனால், ரக்ஷன் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, 2 படத்துக்கு ஹீரோ வாய்ப்பு வந்தது, பட் தலைவரோட நடிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், வேணாம்னு சொல்லிட்டு தலைவருக்கு நடிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அவரும் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எப்பவும் போல அவரோட ஸ்டைலில் எடுத்து பண்ணுறாரு. ஸோ தலைவர் சொன்ன மாதிரி தான் எப்பவுமே நம்ம எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக போயிடணும். இதுதான் நம்ம லைஃப்க்கான ஒரு இதுவா சொல்லியிருக்காரு. ரீசெண்டா நடந்த பிரஸ் மீட்ல கூட அரசியல் பத்தி கேட்காதீங்க அப்படின்னு இருக்காரு தலைவர் சொல்லியிருக்காரு. இல்ல அரசியல் பத்தி எதுவும் பேசல. அவரு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சூழ்நிலை காரணமாக, ஏன்னா அவர் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவர் 2011 செத்து போயிடுச்சு வந்தாரு. 1 கோடி மக்கள் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம். ரீனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு நடிக்கிறாரு அப்படின்றது வந்து பெரிய விஷயம். அந்த இந்த வயசுல அதுவே நம்ம பாராட்டணும். அதை தவிர மீதி அவர் இது வரல அது வரல, அவரோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து நம்ம சொல்ல விடாம பண்ணக்கூடாது. மக்களுக்காக அவர் என்ன சொல்றாரு, மக்கள் நம்புறாங்க, அவருக்காக நான் நடிக்கிறேன், அவங்க பணம் போடுறாங்க, ஸோ அவங்க ஏமாறக்கூடாது அப்படின்ட்டு இன்னமும் நமக்காக நடிக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் போயிடணும். அவர் வயசு அதிகமாயிட்டே போகுது, இன்னும் அவர் சின்ன வயசு கிடையாது. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் மேட்டர் நம்ம சொல்லலாம் அவருக்கு. இதனால அவர் இன்னும் நமக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் நிறைய நாள் அவர் படத்தில் நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட வாழ்த்துக்கள். அது இதே எனர்ஜியோட நடிக்கணும். தலைவர் லவ் யூ சோ மச் தலைவா. அண்ட் படையப்பா ரீலீஸ்க்காக வெயிட்டிங்கு, மாசா இருக்கும். அக்டோபர் 10 வேட்டையன் பாருங்க. அதுக்கப்புறம் கூலிங் வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. தலைவர் டான்ஸ் ஆனாரு, எப்படி இருந்தது அந்த வைப்லாம்? அவரு தான் இதுலயே போட்டுருந்தாங்களே கூலி இதுல. ஏங்க இன்னைக்கு அவர் ஏஜ் ஆகலைங்க, வயசு மட்டும் தாங்க அவர் ஏறி இருக்கு, நம்பர் மட்டும் தாங்க ஏறி இருக்கு. இன்னைக்கு அவரை மாதிரி ஒரு நடந்து வர முடியாது. அவரை மாதிரி ஒரு ஸ்பீடு இப்போ ஸ்டேஜ் ஏறினா பாருங்க, 2 செகண்ட்ல ஏறி மேலே நீட்டார் மனுஷன். அவர் மாதிரி ஸ்பீடு, அவரை மாதிரி நடக்க முடியுமா, இல்லை அவர் மாதிரி ஒரு ஸ்பீட் பண்ண முடியுமா? முடியாது. அது அவருக்கு மட்டுமே முடியும். என்னென்ன தலைவர் என்னென்ன சொன்னாரு ஸ்டேஜ்ல? அவர் தலைவர் இதை பத்தி தான் சொல்லியிருந்தாரு. அவர் யாரை பத்தி எது பேச போதில்லை, என்னைக்குமே அவர் பேச மாட்டாரு. 50 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் யாரை பத்தியும் ஒரு குறை சொன்னது அவர்களுடைய வரலாறே கிடையாது. திட்டவனை கூட வாழ்த்தக்கூடிய ஒரே நடிகர் யாருன்னு கேட்டால் அது அவர் மட்டும்தான்.
ஓகே, அனிருத் சாரோட மியூசிக்லாம் எப்படின்னு வந்திருக்கு? என்னைக்குமே தலைவருக்கோசம் உயிரை கொடுக்க மனுஷன் அவர்லாம். அவர்லாம் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாதா? மாஸ் மரண மாசம் தான் இருக்கும். ஓகேண்ணா, இது வந்து ஞானவேல் சார் ஜெய்பீம் பண்ணவர் தான் இந்த படத்தை பண்றாரு. எப்படி வரும்னு நினைக்கிறீங்க இந்த படம்? 50+50. தலைவரோட மாசம் இருக்கும், ஞானவரோட இதுவும் இருக்கும். சோசியல் மெசேஜும். ஓகேண்ணா, உள்ள டீசர் ஒன்று போட்டிருந்தாங்களா? அந்த டீசர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. டீசர் நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், 75 வயசுல அந்த ஒரு மனுஷன் மாதிரி நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அடுத்த வருஷம் வந்து 50 வருஷம் ஆக போகுது. தலைவர் என்னென்ன பேசினாரு? தலைவர் சாதாரணமா யாரை பத்தி எப்போதும் அவர் குறிப்பிட்டு பேச மாட்டாரு. படத்தை பத்தியா குருவி கேரக்டர் எப்படி வந்திருக்கு, அமிதாப் எப்படி இருந்தாரு, இவங்க எப்படி வந்தாங்க, இவங்களோட ஃபீல்டு. அவர் என்னைக்குமே எதுக்குமே யாரை பத்தி என்னைக்கு பேசுனதே கிடையாது. அவரை தான் உலகம் பேசும்.